ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான நல்லா கவனிக்கணும். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஜெபமோமா, கண்களை மூடுவோம். நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது. அதை அடையாமற் போய்விடக்கூடாது. அதை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி திருச்சபையை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். போதகரையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். விசுவாச குடும்பத்தாரை இந்த கால வேளையில் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல வசனங்களை காட்டியிருக்கிறீர். இந்த காலவேளையிலே இந்த வார்த்தைகளை இந்த சபைக்கு நீ போதிக்க வேண்டும் என்று நீர் சொன்னதினாலே இந்த வசனத்தின் அடிப்படையாக சில வார்த்தைகளை உம்முடைய ஜனத்துக்கு போதித்து உம்முடைய ஜனங்களை கர்த்தரோடு கூட இசைந்து கட்ட கர்த்தர் இந்த காலவேளையிலே கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தையின் வாயிலில் உம்முடைய கரத்தின் நிழலினால் மறையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நல்ல வசனம். ஆண்டவர் சொல்றார், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் வாழும்படியான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை ஒருவனும் அடையாமற் போய்விடாதபடி, அதற்கு அவன் அடையாமல் போவதற்கு காரணம் அவன் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு என்ன செய்ய கடவோம்? பயந்திருக்க கடவோம். அப்போ வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவருடைய இளைப்பாறுதலின் வாக்குத்தத்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முக்கிய தேவையானது இளைப்பாறுதல் தான். ஆமென். இந்த இளைப்பாறுதலை நாம் இழந்து விட்டால் நம்முடைய ஆத்மா கலங்க ஆரம்பித்து விடும். இளைப்பாறுதலை எப்போ நம்ம தள்ளி பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மனம் அங்கலாய்க்க ஆரம்பித்து விடும். ஆமென். ஆத்மாவிலையும் சரி, ஆவியிலையும் சரி, சரீரத்திலையும் சரி, ஒரு நல்ல இளைப்பாறுதல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒன்று. நான் இளைப்பாறுதலே தேவையில்லைன்னு ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது, சொல்றதற்கு வாய்ப்பு கிடையாது. இளைப்பாறுதல் என்பது இன்னும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அது சாவும் போது தான் இளைப்பாறுதல் வரும். அல்லேலூயா. சாகிற காலத்தில் வருகிற இளைப்பாறுதல் வேற, அனுதின வாழ்க்கையினுடைய இளைப்பாறுதல். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்பாறுதலின் வாக்குத்தத்தம் தேவனுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம மரித்த பிறகு கிடைக்கிற இளைப்பாறுதல் வேற. அந்த இளைப்பாறுதலை இந்த வேதம் வேறு விதமாய் போதிக்கிறது. ஆனால் வாழுகிற நாட்களிலே அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. அனுதினமும் இளைப்பாறுதல் இல்லைன்னா நான் ஜீவிக்கவே முடியாது. என்னுடைய ரிசல்ட் அதுதான். நீங்க எப்படி இளைப்பாறுதல் இல்லாம ஜீவிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இளைப்பாறுதல் ரொம்ப அவசியம். இந்த இளைப்பாறுதல் தேவனுக்குள்ள நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் எந்த விதத்தில் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிற வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இளைப்பாறுதலை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை சூழ சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அந்த வாய்ப்புகள் ஊடாகத்தான் அந்த இளைப்பாறுதல் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையாய் நமக்கு கடந்து வர ஆரம்பிக்கிறது. வாய்ப்புகள் கர்த்தர் உருவாக்கி தராமல் இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு நாமளா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்வோமானால் அது பாவமாகிவிடும். நாமளா ஒரு வாய்ப்பை உருவாக்கி நான் இதுல இளைப்பாறுதலை சுதந்திரிப்பேன் என்று சொன்னால் நாம் வழி தவறி விடுவோம். அதனாலதான் அங்கே அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு. ஆமென். அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து வாக்குத்தத்தத்தின்படி வருகிற இளைப்பாறுதல் அவரே உருவாக்கி தருகிறது. இல்ல நானே என்னுடைய இளைப்பாறுதலை உருவாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டால் அது பாவமாகிவிடும். அது உங்களை அழித்துவிடும், உங்களை அது நிர்மலமாக்கிவிடும்.
அது உங்களுடைய வாழ்க்கையை வெட்கப்படுத்திவிடும், கேவலப்படுத்திவிடும், உங்களை அசிங்கப்படுத்திவிடும். அது யாருடைய வாழ்க்கையில் நடந்தது? சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவன் அவனுக்குள்ளே இளைப்பாறுதலுக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த பொழுதும் கூட அவன் என்னுடைய இளைப்பாறுதலை நானே தேடிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் 2-3 தவறுகளை பண்ணிவிடுகிறான். திராட்சரசம் குடிக்கிறதுனால எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யோசித்தான். அதுல அவனுக்கு கிடைக்கல, அது அவனுக்கு பாவம் ஆயிற்று. 2வது, இன்னொரு பெண்ணுடைய மடியில படுத்து கிடந்தால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நினைத்தான். அது அவனை அவாந்தர வெளியில கொண்டு போய் விட்டது. அதனால எப்பவுமே தெரிஞ்சுங்க, தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதலை சுதந்தரிப்பதற்கு அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற வாய்ப்புகளை நீங்கள் விட்டுவிட கூடாது. இல்லை, எனக்கு வாய்ப்புகளை நானே உருவாக்கி கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்கள் இளைப்பாறுதலை சம்பாதிக்க பிரயாசப்பட்டால், அது படித்தவனோ படிக்காதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, விவரம் அறிந்தவனோ விவரம் அறியாதவனா இருந்தாலும் என்னுடைய இளைப்பாறுதலை நானே தேடிக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதில் அவன் வெற்றி பெறுவது சாத்தியமில்லாத ஒரு காரியம். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் வேணுமா? நீங்களே இளைப்பாறுதலை சம்பாதிக்க பிரயாசப்படுறீங்களா? யாருக்கு வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் வேண்டும்? வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் வேணும்னா நீங்க அதே எபிரேயர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் அது 8ல இருந்து நீங்க 11 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என் தேவனுடைய கோபத்தில் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கானானுக்குள்ள போயிருவீங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழுவீங்க, உங்களுக்கு அடிமைத்தனம் விலக போகிறது, இடுக்கமான வாழ்க்கை விலக போகிறது, ஒடுக்கமான ஜீவிதம் விலக போகிறது, புறஜாதிகளுடைய ஆளுகைக்குள்ள இருந்து நீங்க விடுதலை அடைந்து நான் உங்களுக்கு கொடுக்கிற கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் சித்தமிட்டார். அவர் வாக்கு பண்ணினார். அதற்கு எல்லா உதவிகளையும் செய்ய கர்த்தர் முன் வந்தார். 40 வருஷம் பிளான் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சான்னா நமக்கு தெரியாது. 400 வருஷ பிளான் இருந்துச்சு, 40 வருஷ பிளான் தெரியாது. ஆபிரகாம் சொல்லும் போது 400 வருஷம் பிளான் போட்டிருந்தார். 400 வருஷம் கழிச்சு உன்னுடைய ஜனத்தை இந்த அடிமைத்தனத்தில் என்ன செய்வேன் வெளியே. ஆனா 40 வருஷத்தை பத்தி ஆண்டவர் சொல்லலையே. 40 வருஷம் நான் உங்களை வனாந்திரத்தில் நடத்துவேன். இது உடனே உருவான ப்ராஜெக்டா? இது உடனே ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டதுக்கான 40 வருஷ காரியங்களா? அப்படி யோசித்து பார்த்தா அதுக்கு ஆண்டவரே விளக்கம் கொடுக்கிறார். இவர்கள் கானானுக்குள் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று நான் வாக்குத்தத்தம் சொல்லி இருந்தும் அதே வாயினாலே நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் சொன்னது கர்த்தர் தானே. இப்ப அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிரான ஒரு ஆணையை கொடுக்கிறதும் கர்த்தர் தான். அதுக்கு காரணம் என்ன? தேவனோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சரியான உறவுகளை அவர்கள் பாதுகாக்கவில்லை. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்ததை ருசித்தார்கள், சாப்பிட்டாங்க, எல்லாமே இருந்தாலும் அவர்களை ஆலோசித்த பொழுதும் இவர்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அதனாலதான் அந்த வசனத்தில் அழகா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஆதலால் அந்த சந்ததியை நான் ஆலோசித்தேன், அவர்கள் எப்பொழுதும் வழிகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. எவ்வளவுதான் கர்த்தர் அவர்களை ஆலோசித்து அங்கீகரித்தாலும் இவர்கள் அவருடைய சந்ததியா இருக்க விரும்பவே இல்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனது அவர்களுக்கு இல்லை. ஒரே நிலையில, அது அழகா எழுதுகிறார், ஒரே நிலையில் அவங்க நிற்கக்கூடிய மனநிலைமை அவற்றை இல்லை.
வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள். வழுகி போகிறதுன்னா அவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. வழுகி போகிற மனம் உடையவர்களுக்கு இளைப்பாறுதல் எப்பொழுதுமே சொந்தமாகாது. வாக்குத்தத்தம் இருந்தாலும் இளைப்பாறுதல் சொந்தமாகாது. காரணம், அவர்கள் வழுகி போகிற இருதயம் உடையவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஆலோசிக்கிறேன், நான் உங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் வழுகி போகிற இருதயம் உடையவர்களா இருக்கிறீர்கள், என்னுடைய காரியங்களை அறியாதவர்களா இருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் சரியாய் வைத்திருப்பீர்களானால் வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் உங்களை விட்டு சாகர வரைக்கும் வெளியே போவாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் பணத்தினால பொருளினால் அல்ல, தேவனோடு கூட இருக்கிற உறவுகளினாலே உண்டாகுகிற இளைப்பாறுதல். ஆமென். தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை இந்த உலகத்தில் எதற்காகவும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஏன் சில இரத்த சாட்சியா மரிக்கிறாங்க? உயிரே போகிறதே தேவனோடு இருக்கிற உறவை அவங்களை விட்டுவிட மனமில்லை. ஏன்? வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் அந்த அக்கினி சூளையில் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சொந்தமாயிற்று. ஏன்? எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் சரி, எங்களால தேவனுக்கு விரோதமான அந்த வழுகி போகிற காரியத்தை செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் வழுகி போகிறதா? அந்த செல்ல முன்னாடி படுத்து எழும்பிட்டா போதும், தெண்டனிட்டு பணிஞ்சிட்டா போதும். இருதயங்கள் பணியாட்டாலும் உங்களுடைய சரீரங்கள் பணிந்து விட்டால் போதும். ஒரு நிமிஷம் தான் வழுகி போகலாம், அடுத்த நிமிஷம் எழும்பி நின்று இயேசுவேன்னு சொல்லலாம், தேவனேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த எக்கால சுத்தம் வரும் பொழுது நீங்கள் தெண்டனிட்டு பண்ணுகிறது தான் வழுகி போகிற நேரம். எத்தனை பேர் வழுகி போகிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம் என்று சொன்னால் 59 நிமிடம் நிற்கலாம். அந்த ஒரு நிமிடம் நீங்க வழுகி போகிறது தான் அந்த ஒரு மணி நேர ஆசீர்வாதத்தை நீங்க வேண்டான்னு தள்ளி வைக்கிறீங்க. நான் 59 நிமிஷம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்ன, நீங்க வரவே இல்லையே. எத்தனை நிமிஷம்? 59 நிமிஷம் நீங்க வருவீங்கன்னு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்ன, நீங்க வரலையே. அந்த ஒரு நிமிஷம் தான் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலான்னு போனேன். வழுகி போயிட்டீங்க, வந்தவர் போயிட்டாரு. உங்களை வண்டியில ஏத்திட்டு போக வந்தவரு 59 நிமிஷம் காத்திருந்தது அது அவருக்கு பெரிதல்ல. அவர் வரும்போது நீங்க அங்க இருக்கணும், அதுதான் அவருக்கு முக்கியம். சரி சொல்லுவாங்க, நீங்க 59 நிமிஷம் நின்ன, நீங்க வரலன்னு சரி ஒரு ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடலான்னு போனேன். எங்க? ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்துடலான்னு போனேன். அதுக்குள்ள அதுதான் வழுகி போகிறதுன்னா மணிக்கணக்கா வழுகி போகிறது அல்ல, காலமெல்லாம் வழுகி போகிறது. ஒரு நிமிடம் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த ஒரு நிமிடம் நீங்கள் வழுகி போகிறது தான் உங்களுடைய அந்த நாள் போட்ட எல்லா திட்டங்களையும் இழந்து போவீர்கள். நீங்க நினைப்பீங்க, இன்னைக்கு போயிருந்தா அந்த வேலை முடிஞ்சிருக்குமே. 59 நிமிஷம் காத்திருந்த உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் காத்திருக்கிறதற்கு முடியாமல் வழுகி போகிறீர்கள் இல்லையா? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த கதவு தட்டும். வழுகி போகிற அனுபவம் சாத்தான் கொண்டு வருகிறது அல்ல, நாம் அதில் வழுகி போகிறதுக்கு ஏற்ற இருதயமுடையவர்களா இருக்கிறோம் என்றுதான் அங்கே சொல்லுகிறார். அப்படிதான் எழுதுகிறார். வெளியில இருந்து பிரச்சனை வருதுன்னு சொல்றாரா? இல்லையே. நீங்க எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம். எங்கேயோ இருந்து ஒரு பிரச்சனை உங்களை வழுகி போக பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இருதயம் வழுகி போகிறதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கு, வழுகி போயிட்டு. நீங்க தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை ஒரு நிமிஷம் கூட விட்டுறாதீங்க. அந்த ஒரு நிமிஷம் விடும் பொழுதுதான் மணவாளன் போய் விடுவார். அப்புறம் அழுது புலம்பினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். அதனால நீங்க தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாய் கொண்டு போகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்காக தேவனுடைய உறவை விட்டுறாதீங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க இருப்பாங்க,
உங்களை ரொம்ப பாராட்டுறவங்க இருப்பாங்க, உங்களை ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்றவங்க இருப்பாங்க, நீங்க ரொம்ப திறமைசாலின்னு சொல்றவங்க இருப்பாங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க இருப்பாங்க, நீங்க இருந்தா எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டான்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. அங்கதான் நீங்க வழிக்கு போயிடுவீங்க. அங்கதான் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இருந்தா எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. அங்கதான் நீங்க வழிக்கு போகிறீங்க. நீங்க 8 மணி நேரம் வேலை செய்யறவங்க கரெக்டா? உங்களை வாழ்த்தி பேசி நீங்க கூட 1 மணி நேரம் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம். ஆனா ஊனான்னு கதை விட்ட உடனே 8 மணி நேரம் வேலை எத்தனை மணி நேரம் வேலையா மாறுது? 9 மணி நேரம் வேலையா மாறிடும். உங்களை அறியாமலே நீங்கள் கொள்ளையாடப்படுவீர்கள். வெளிநாட்டுல அப்படி இல்லையே. 8 மணி நேரம் வேலைன்னா நீ என்ன வாழ்த்தி பேசினாலும் 8 மணிக்கு அவன் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு எழுப்பி போயிட்டே இருப்பான். இந்தியாவில் அப்படி இல்லை. நீங்க இருந்தா போதுன்னா பொண்டாட்டி பிள்ளைய மறந்து ஆபீஸ்ல உட்காந்துருப்பான். மீன்ஸ் அவன் திறமைசாலி தான், அனுபவம் உள்ளவன் தான். ஆனா வழிய போகிற இருதயம் உள்ளவன், அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. எப்பவுமே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலை இழந்து போய்விடக் கூடாது. திரும்ப ஆண்டவர் சொல்றார், வழிய போகிற இருதயம் ஆடைய மாத்திரல, நீங்கள் என்ன செய்யவில்லை? அறியாமல் இருக்கிறீர்கள். என் வழியை நீங்கள் என்ன செய்யவில்லை? அறிகிறது இல்லை. உங்க பிரச்சனையே உங்களுக்கு பெருசா இருக்கு. உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா இருக்கு. ஒன்னும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நேற்று சாயங்காலம் வீட்டில் கொஞ்சம் நேரம் நிறைய வேதத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னேன், நீர் எனக்கு எதிராக எழும்பாது இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதுறேன். நீர் எனக்கு விரோதி ஆகாம இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு. ஆமென், ஆமென். நீர் எனக்கு சத்ருவா மாறாது இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு மனிதன் சத்ருவா மாறினா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒருவன் எனக்கு விரோதியா மாறினா எனக்கு பிரச்சனை கிடையாது. தேவன் எனக்கு விரோதியாகவோ எனக்கு சத்ருவாகவோ எனக்கு எதிராக மாறினால் என்னுடைய இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், யாரை பகைச்சாலும் ஆண்டவரை 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 விரோதிச்சிடாதீங்க, ஆண்டவரை பகைச்சிடாதீங்க. இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் என் இரக்கமான உருக்கங்களால் திரும்ப. ஒரு நிமிஷம் தேவன் கைவிடுகிறது போல இருக்கும், ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு விலகி போகிறது போல இருக்கும், ஆனால் நிரந்தரமா கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வன் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து, என்னோடு நீ ஐக்கியமாயிரு, என்னோடு நீ அன்பாயிரு, உனக்கு இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அவருடைய பாதத்தில் விழுந்துடுறது நல்லது தானே. அதனாலதான் பொது ஜனங்களை கணக்கெடுக்கிற பாவம் செய்யும் போது கூட அவனுக்கு 3 தண்டனை கொடுக்கிற பொழுது சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்றான், நான் உங்க பாதத்தில் விழுந்துடுறதே நல்லது. அதனாலதான் தண்டனை நிறுத்தப்படுகிறது, பிரச்சனைகள் சீக்கிரம் மாறுகிறது, அவனுடைய இளைப்பாறுதல் அவனுக்கு திரும்புகிறது. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்தாலும் தேவனோடு கூட இருக்கிற உறவை தானியேல் விடாதது போல நாம விடாதிருக்கிறது நல்லது. கொஞ்ச காலம் ஒரு 10 வருஷம் வழிக்கு போன இருதயமுடையவன் தான் இந்த ஆபிரகாம். அதனாலதான் ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறான். மனைவி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சியா, பிள்ளை கிடைக்காதியா, நீ ஆண்டவரே நம்பிட்டு இருக்கிற, நீ இந்த ஆகார கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று கூடியா, நான் அவளை வளர்க்கிறேன், அது என் பிள்ளைய மாறட்டும். அக்ரிமெண்ட் போட்டாச்சு, வாடகை தாய் அக்ரிமெண்ட் அப்பவே போட்டாச்சு. ஏன்னா வாடகை தாய் இப்ப வந்துருச்சு இல்லைங்க, அது ஆகார் காலத்திலே வாடகை தாய். அந்த வாடகை தாய்க்கு தலைவியே சாராள் தான். இந்த பைபிள் இல்லாம எதுவுமே கிடையாது. வெளி உலகத்துல எல்லாமே இந்த பைபிள்ல இருந்து வந்ததுதான். ஆமென், ஆமென். ஏன் யாக்கோபு வேலைக்காரியெல்லாம் மனைவியை ஏற்றுக்கொள்றான்? பாட்டி அதுதானே செஞ்சா, என் மனைவி அதான் செய்யறா, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த வாடகை தாய் மூலமா பிள்ளையை பெத்தெடுத்து கடைசியில பிரச்சனை வந்துருச்சு. அதனால ஆண்டவரும் பல வருஷம் ஆபிரகாமோடு ஐக்கியமா இல்லையே. அவர் தன் திட்டத்தை நிறைவேற்ற வரும் பொழுதுதான் அவர் சொல்ல, இனி எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. அவனை ஒழுங்குபடுத்தி தான் திரும்பி ஐக்கியப்படுத்துகிறார்.
அவனை ஒழுங்குபடுத்தி தான் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதனால ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுகளை எந்த விதத்திலையும் நசுக்கி விடாதீர்கள். பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல தான் வாழுகிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலே அவர்தானே. அவர் முதலாவது என்னோடு நீ உறவோடு, என்னோடு உறவாடு, என்னோடு ஐக்கியப்படு, நான் அந்த இளைப்பாறுதலை உனக்கு தருவேன். நீங்க ஆண்டவரோடு உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி எழுப்பிட்டீங்கன்னா மனசு எப்படி இருக்கும்? போகும்போது அழுவீங்க, போகும்போது நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, போகும்போது எல்லாரையும் திட்டிக்கிட்டு தான் ஆண்டோட போவீங்க. நீங்க எழுப்பி வரும்போது எப்படி இருப்பீங்க? ஒரு இளைப்பாறுதலோடு எழும்புவோம். என்னமோ எல்லா பாரத்தையும் நம்ம இறக்கி வச்ச ஒரு மன திருப்தியோடு எழும்புவோம். இந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கிறது ஐயா? அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவுகளில தான், அந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல தான். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுடைய தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை, உறவை வெற்றாதீங்க. அப்படி விட்டா இளைப்பாறுதல் உங்களுக்கு தள்ளி போகும். இளைப்பாறுதல் உங்களை விட்டு தள்ளி போகும். நீங்களும் இளைப்பாறுதலை விட்டு என்ன செய்து விடுவீர்கள்? தூரம் போய் விடுவீர்கள். ஆண்டவரே, இது சாத்தான் பண்ற வேலையா? இல்ல மகனே, இல்ல மகளே, உன் இருதயம் வழுகி போகிறது. அதுக்கு நான் என்ன செய்ய? என் குழந்தை கையை பிடிச்சு நடக்க வைக்கிறோம். தண்ணியில நடக்கும் போது புருஷன் மனைவி கையை பிடிச்சுக்கிறான், மனைவி புருஷன் கையை பிடிச்சுக்கிறான். ஏன்? என்ன செஞ்சிடக்கூடாது? வழுகி போயிடக்கூடாது. ஒருத்தர் நம்ம ஐக்கியப்படுகிறதுக்கு காரணமே வழுகி போக கூடாது, நம்மளை ஒருவரை ஒருவர் விட்டுவிடக் கூடாது என்பதுதானே. அதுல தானே இளைப்பாறுதல் இருக்கிறது. அதனால தேவனோடு கூட இருக்கிற உறவை எந்த காரணத்தை கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, வெட்டுறாதீங்க. அவரோடு சண்டை போடுங்க, அது நமக்கு சந்தோஷம். அவரோடு யுத்தம் பண்ணுங்க, அவரோடு போராடுங்க. யாக்கோபு போராடி தான் என்ன செஞ்சான்? சில வாக்குத்தத்தங்களையும் சில இளைப்பாறுதலையும். இப்ப மனைவி 4 பேரும் சாக போறாங்க, 13 பிள்ளைகள், 13 பிள்ளைகளை சாக போகுதுன்ற கவலை வந்துருச்சு. இங்க தேவனோடு ஒரு இரவு போராடுகிறான், அங்கே அவனுக்கு இளைப்பாறுதல் வருகிறது. ஆமென். அதனால தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுகளில் கிடைக்கிற இளைப்பாறுதல் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அதை விட்டுட்டாங்க. நாங்க திரும்ப எகிப்துக்கு போறோம்னாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் உருவமா வேணும்னாங்க, நாங்க ஒரு சாயலை விரும்புறோம்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வழுகி போகிற இருதயங்களை பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு பூரணம் படுத்த அவரால் முடியல. அதுக்கு பதிலாக எல்லாரையும் அழிக்க ஆசைப்பட்டார். நீங்க ஒருவரும் வாக்குத்தத்தத்துக்குள்ள போக முடியாது. எல்லாரும் கடைசி நபர் வரைக்கும், சாகடிக்கிற வரைக்கும் 40 வருஷம் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. சாகடிக்கிறதுக்கு 40 வருஷம். எதுக்கு? அதுதான் ஒரு சந்ததிக்கு. அதனாலதான் உலகத்துல ஒரு தலைமுறைக்கு வயது 40 தான். நீ 80 வயது வேணா வாழுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தலைமுறை வயது 40 தான். எங்க தாத்தா 120 வயதுக்கு வாழ்ந்தார். எங்க போட்ட 200, நீ 200 வயது வரைக்கும் நான் வாழுங்க, 300 வயது வரைக்கும் நான் வாழுங்க. ஒரு தலைமுறையினுடைய உலக கணக்கு 40 தான். ஆமென். ஒரு தலைமுறையினுடைய உலக கணக்கு. அப்போ ஒரு தலைமுறை அழிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆயிருக்கு. 40 வருஷம் சுத்தி 40 வருஷத்துல எல்லாரையும் அழிச்சு புதிய தலைமுறைகளை கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறார். அதனால தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒருபோது என்ன செய்யாதீங்க, உறவுகள் ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். 2வது நமக்கு கர்த்தர் கொடுத்த இளைப்பாறுதல் எதனால கிடைக்கிறது? முதலாவது தேவனோடு கூட இருக்கிற உறவுகளினால இளைப்பாறுதல் கிடைக்கிறது. 2வது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11:7 வாசிங்களேன். அதுல என்ன எழுதுறாரு? நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதற்கு நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமென். இப்போ 2வது நமக்கு இளைப்பாறுதல் எதுல இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது.
குடும்பத்தின் இளைப்பாறுதல் ஆண்டவரோடு கூட இளைப்பாறுதல் வருகிறதும் தெரியாது, போகிறதும். ஏன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவன் இருந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவன் செயல்பட எழும்பும் போதுதான் யாரு இல்ல, தேவ ஆவி அவங்கிட்ட இல்ல. ஆனா குடும்ப உறவுகளினால கிடைக்கிற இளைப்பாறுதல் அப்படி இல்ல. வர்றதும் தெரியும், போறதும். டேப்ல தண்ணி வர்ற சத்தமும் கேட்கும், அடைச்சிட்டா தண்ணி வராததும் நமக்கு கேட்கும். மோட்டர் போட்டுட்டா மோட்டர் ஓடுற சத்தமும் கேட்கும், மோட்டர் அணைச்சிட்டா மோட்டர் ஓடாத சத்தமும். ஆனா தேவனோடு கூட இருக்கிற இளைப்பாறுதல் நமக்கு சிக்னலே இருக்காது. அது இளைப்பாறுதல் வருதா போகுதான்னு நமக்கு தெரியாது. அது அவருடைய மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். ஆனா குடும்ப உறவுகள் என்று எழுதும் போது அதனால கிடைக்கிற இளைப்பாறுதல், உலகமே அழியுதுங்க, எல்லா மனிதர்களும் அழியறாங்க. இந்த குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படுது. தண்ணி வர இல்லாத இடத்துல பேலை கட்டுறான், மனைவி ஒத்து போறாளே. தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல போய் பேலையை கட்டுறியா, நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த ஆளை லூசு, முட்டாளு, அறிவில்லாதவன், மடப்பைய, உன்னை போய் என் தலையில கட்டுனாங்களே, உன்னை கல்யாணம் பண்ணினேனே. எத்தனை கதை, எத்தனை கதை, நிறைய ரோல் போயிட்டே இருக்கும். சொல்றா, நம்மள ஆண்டவர் பாதுகாக்க போறாராம், குடும்பத்துக்கு இளைப்பாறுதலோடு வைக்க போறாராம், நம்மளை சுதந்திரவாளியா மாத்த போறாராம், நீதிக்கு சுதந்திரவாளியா மாத்த போறாராம், நியாய தீர்ப்புக்கு தப்பி வைக்க போறாராம். எத்தனை அடுக்குறான் பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்க போதும், அந்த பிள்ளைங்க அழிய போகுது, இந்த பிள்ளைங்க அழிய போகுது, எத்தனையோ கதை விடுறான். அவன் மனைவி எதுவுமே எதிர்த்து பேசல. அவன் குடும்ப உறவுகளிலே நமக்கு தினம் இளைப்பாறுதலை கத்தர் வைக்கிறார். ஒரு கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டு மனைவி இளைப்பாறுதலா தூங்க முடியுமா? ஒரு மனைவிட்ட தான் சண்டை போட்டுட்டு புருஷன் இளைப்பாறுதலா தூங்க முடியுமா? கட்டப்படுத்தி இருக்கும், மனசு அங்கலாய்க்கும், உள்ள அங்கலாய்க்கும், இறுதி அங்கலாய்க்கும். ஆமே, இந்த பொண்ணு படுத்திருந்தாலும் இந்த ஆள் பேசுறாரா பாப்போம். அவன் யார புருஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தால் இந்த நாய் சண்டை போட்டுச்சு, திரும்பி பார்த்து நம்மகிட்ட பேசுதா? ஏன் அந்த எதிர்பார்ப்பு? அதுதான் இளைப்பாறுதல். கணவன் மனைவி பிள்ளைங்களுடைய இந்த உறவுகளில் இருக்கிற இளைப்பாறுதல் இப்ப ரொம்ப நசுக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பார்க்கிறேன். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதல் இரண்டாவது பிளேஸ் அதுதான். அதை நீங்க இழந்து போனீங்கன்னா அந்த இளைப்பாறுதலை வேற எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நீங்கள் கல்யாணம் பண்ணும் பொழுதே வாக்குத்தத்தத்தின் ஆவி உங்க மேல இறங்கி இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிருப்பீர்கள். அது கல்யாணம் பண்ணும் பொழுதே வாக்குத்தத்தம் இறங்கி இருக்கிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து எப்படி இருப்பீர்கள்? ஒரே அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அதனாலதான் ஆதாமுக்கு ஏவாளை அவனுக்குள்ளிருந்து எடுத்து கொடுத்த பொழுதும், இவள் என்னிடத்தில் இருந்து மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டபடியால் இவள் எப்படி இருப்பாள்? மனுஷியாயிருப்பாள். சரி, இது மத்தேயுல வருது 2 பேரும் ஒன்றாயிருங்கள்னு. ஆதாமுக்கே சொல்லி கொடுத்துட்டார், நீங்கள் 2 பேரும் எப்படிதான் இருக்கணும். சரி, இந்த கல்யாண உறவுகள், அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலை கிறிஸ்தவ சமுதாயத்தில் 170% இழந்து போய் கொண்டிருக்கிறது. விட்டுறாதீங்க. அந்த இளைப்பாறுதல் எல்லாம் வேற எங்க என்ன செய்யாது, வேற எங்கேயும் கிடைக்காது. குடும்ப ஆசீர்வாதம் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கு, குடும்ப ஒற்றுமை இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கு, குடும்ப மகிமை இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கு, குடும்ப சாயல் இளைப்பாறுதலுக்குள்ள, குடும்ப வெளிச்சம் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறது, குடும்பத்தினுடைய பல நன்மைகள் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறது.
இன்னைக்கு கணவன் மனைவி சண்டைலாம் இப்ப என்ன ஆயிப்போகுது? எப்படி நிறைய ஆயிப்போச்சு. உங்க இளைப்பாறுதலை நீங்க கெடுத்துறாதீங்க. இது கற்றுத்தரலன்னா நம்ம சொல்ல முடியாது. நீ கல்யாணம் பண்ணும் போதே வச்சிருந்தார், நீங்க 2 பேரும் ஒன்றாயிருங்கள், சந்தோஷம் ஆயிருங்கள், மகிழ்ச்சி ஆயிருங்கள், களி கூறுதல் ஆயிருங்கள், உங்களுடைய சந்ததிகள் பெருகட்டும், நீங்கள் சுகித்திருங்கள், நீங்கள் வாழ்ந்திருங்கள், இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருந்தாரே. நம்ம எதையோ ஒண்ணு சொல்றோம். இவாய் முந்தி மாதிரி இல்லை. யாரு முந்தி மாதிரி இல்லை? 2 பேருமே அப்படிதான். நீங்க 20 கல்யாணம் பண்ணும் போது 25 வயசுல இருக்கிற மாதிரி நீங்கள் 30 வயசுல இருக்கிறது இல்லையே. 30 வயசுல இருக்கிற மாதிரி 40 வயசுல இருக்கிறது இல்லையே. ஏன் உலகத்துல சொல்ற 40 வயசு வந்தா நாய் குணம் வருதுன்றான். நீங்க 25 வயசுல பார்த்த புருஷனையே நீங்க 40 வயசுல பார்க்காதீங்க. முடியாது, கிடைக்க மாட்டான். அவன் கடந்து போயிட்டான். இல்ல நான் 25 வயசுல என் மனைவி இப்படி அழகா இருந்தாங்க, 40 வயசுல அவட்ட அழகு இருக்காது, அது கடந்து போயிருக்கும். ஆமென். நம்ம எங்க புறப்பட்டோமோ அங்கே நிக்கிறோம். முந்தி மாதிரி இவர் இல்ல, முந்திரி மாதிரி இவா இல்ல, முந்தி மாதிரி இந்த பிள்ளை இல்ல, இருக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு தேவனோடு உறவா இருந்தாலும், முன்பு இருக்கிற கணவனை நீங்கள் 30 வயசுல பார்த்த கணவனை 40 வயசுல பார்க்க முடியாது. அவன் குணம் மாறும், அவன் சிந்தை மாறும், அவன் உணர்வு மாறும். 40 வயசுல பார்த்த மனைவி 50 வயசுல பார்க்க முடியாது. அவர் சரீர அமைப்பு மாறும், உணர்வு மாறும், எண்ணம் மாறும், எல்லாமே மாறும். நான் நல்லதான் நிறைய பேருக்கு சொல்றேன், நீங்க மனைவிட்ட 30 வயசுல 25 வயசுல படிச்ச பாடத்தை நீங்க 30 வயசுல எக்ஸாம் எழுத முடியாது. 30 வயசுல திருப்பி படிக்கணும். 30 வயசுல மனைவிட்ட படிச்ச பாடத்தை வச்சு எக்ஸாம் எழுத முடியாது. 40 வயசுல திரும்ப மனைவியை படிக்கணும். 40 வயசுல உங்க மனைவிட்ட படிச்ச பாடத்தை வச்சு 50 வயசுல எக்ஸாம் எழுத முடியாது. 50 வயசுல உங்க மனைவியை நீங்க வேற மாதிரி படிக்கணும். இதேதான் கணவனுடைய நிலைமை. அதுதானே ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல? மிந்தி எள்ளுனா எண்ணெயா நிப்பா, இப்ப எண்ணெயை கொடுத்தாலும் அவ எள்ளாக்கிடுவா. அவ நிலைமை அப்படித்தான் இருக்கு. இல்ல முந்தி எள்ள கொடுத்த எண்ணெய் ஆக்கிட்டாங்க, அவ்வளவு ஆக்டிவா இருப்பா. இப்ப அவளுடைய உடல் சூழ்நிலை வேற, அவளுடைய மனநிலைமை வேற. அவளை போய் மறுபடியும் நீங்க என்னையா மாத்துவனவா எங்கன்னு கேட்டா அவ அங்க இருக்க மாட்டா. ஆனா நாம எல்லாமே அப்படி இல்லையே. முன்பு மாதிரி அவர் இல்ல, முன்பு மாதிரி வா இல்ல, முன்பு மாதிரி பிள்ளைங்க இல்ல, முன்பு உள்ளதே கிடைக்காதுங்க. குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க கணவனை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் மனைவியை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை படிக்கணும். நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதிக்கிட்டே வரணுமே. ஏன்னா அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? இளைப்பாறுதல் இருக்கிறது. இந்த கணவன் வேண்டான்னு சொல்லிட முடியுமா? இல்ல இந்த மனைவியை வேண்டான்னு சொல்லிட முடியுமா? இல்ல இந்த பிள்ளைகளே எனக்கு வேண்டான்னு சொல்லிட முடியுமா? முடியாதே. குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலை கிறிஸ்தவ சமுதாயம் நிறைய இழந்து போய் கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ள இளைப்பாறுதல் இருக்குதுங்க. இதெல்லாம் வெளியில எங்க போனாலும், நீங்க மனைவியே வேண்டான்னு சொல்லி அமெரிக்காவில் போனாலும் கிடைக்குமா? ஆமென். என் மனைவியே வேண்டான்னு சொல்லி நான் பிறந்த இடத்துல என் கிராமத்தில் எங்க அம்மா மடியில போய் படுத்துக்கிறேன் கிடைக்குமா? அந்த அம்மாவே முந்தி மாதிரி இல்லையே. அந்த பெத்த தாயே முந்தி மாதிரி. ஏன் அவளையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எத்தனை பேர் குடும்பத்தை படிக்கிறீங்க? புருஷனை படிக்கிறீங்களா வெறுக்கிறீங்களா? மனைவியை படிக்கிறீங்களா வெறுக்கிறீங்களா? படிக்கிறது இல்லை. இப்ப நிறைய பேருக்கு என்னதான் இருக்கு? வெறுப்பு. இவளை போய் கல்யாணம் பண்ணாமே அப்படி சொல்லாதீங்க. மனைவியை படிங்க, உட்கார்ந்து புருஷனை படிங்க. இவர் ஏன் 40 வயசுல இப்படி இருக்கிறார்? ஏன் 45 வயசுல இப்படி இருக்கிறார்? ஏன் 50 வயசுல இப்படி இருக்கிறார்? ஏன் 60 வயசுல இப்படி இருக்கிறார்? தெரியல அப்படின்னு விட்டுறாதீங்க. அதை படிக்க பழகுங்க. ஏன்னா இந்த குடும்ப வாக்குத்தத்தத்துக்குள்ளதான் நம்முடைய இளைப்பாறுதல் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு படிக்காத ஒருத்தரை படிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிறதுக்கு, இளைப்பாறுதலை சுதந்திரிப்பதற்கு நிறைய பேர் என்ன இல்ல? பலன் இல்லை.
இளைப்பாறுதலுக்கு வழி கர்த்தர். ரெண்டாவது உங்களுடைய குடும்பம். உங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு பிள்ளைங்க எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? முடியாது. பணம் கொண்டு போறான், நிறைய அனுபவிக்கிறான், கடைசி அந்த கட்டகுமாரனுடைய மனம் யாரை தேடுது? தகப்பனை தாயை தேடுதே. அவன் கொண்டு போன பணத்திலே கிடைக்கிற இளைப்பாறுதல் நிரந்தரம் இல்லை. அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சதுல நிரந்தர இளைப்பாறுதல் இல்லை. புரிஞ்சுக்கிறான், என்னுடைய இளைப்பாறுதல் என் குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறது. என்னுடைய இளைப்பாறுதல் என் தகப்பனிடத்தில் என் தாயினிடத்தில் இருக்கிறது. திரும்ப நான் எப்படி வருகிறேன்? மகனாய் வரவில்லை, நான் ஒரு வேலைக்காரனா கூட சேர்ந்துக்கிறேன். குடும்பத்துக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலை நீங்க விட்டுறாதீங்க. பிள்ளைகளை பகைக்காதீங்க. ஒருத்தர் பேச்சை கேட்டு ஒருத்தர் ஒரு பிள்ளைய நிச்சயாதீங்க, பகைக்காதீங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட தான் நீங்க வாழ வேண்டிய அவசியம் வரும் பொழுது அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. அதனால குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தின் பெட்டகம். அந்த நோவாவுடைய குடும்பம் அப்படி இருந்ததுனாலதான் உலகமே அழிந்த பொழுதும் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய இளைப்பாறுதல் தேவனுக்குள் இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய இளைப்பாறுதல் எங்க இருக்கிறது? குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. விட்டுவீங்களா? விடுவீங்களா? விடுவீங்களா? விடாதீங்க. அல்லேலூயா. மனைவியை கொஞ்சம் படிங்க. முந்தி கோவப்பட மாட்டா, இப்ப கோவப்படுறாரு என்னன்னு படிங்க. ஆமேன், ஆமேன். முந்தி எரிஞ்செறிஞ்சு விழ மாட்டா, இப்ப மனைவி எரிஞ்சு விழுறாளே என்னன்னு படிங்க. புருஷனை படிங்க. முந்தி நல்லா இருப்பாரு, 4 முறை பாத்திரம் விலைக்கு தருவாரு, 4 முறை வீடு பெருக்குவாரு, ஏங்கன்னா தூக்கிடுவாரு. இப்ப தூக்க மாட்டேங்கிறாரு, பெருக்க மாட்டேங்கிறாரு, ஒரு உதவி செய்ய மாட்டேங்க. அவரை உட்கார்ந்து படிங்க. அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்றத படிங்க. அவர் ஏன் திடீர்னு மாறினாரு? திடீர்னு அவர்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது, ஏன்? உட்கார்ந்து கவனிங்க. அந்த இளைப்பாறுதல் உங்களை விட்டு போவாது. அந்த இளைப்பாறுதல் உங்களை விட்டு நம்ம உடனே அந்த ஆளை ஒரு சீல் குத்திடுவோம். இனி இந்த ஆள் நமக்கு ஆகவே மாட்டான், இனி இவன் நமக்கு ஆகவே மாட்டான்னு சொல்லி ஓடிடுவீங்களா? திருப்பி அங்கதானே வரணும், வேற வழி இல்லையே. இதான வேஸ்ட் பேப்பர் மாதிரி, ரஃப் நோட் மாதிரி கிழிச்சு கசக்கி போட்டுற உறவா இது? ரஃப் நோட்ல ஒரு பேப்பரை எழுதிட்டு கிழிச்சு கசக்கி போட்டா கவலையே வராது. ஏன்னா அது வேஸ்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்பம் என்ன ஆயிடுச்சு? ரஃப் நோட் மாதிரி என்ன செஞ்சுதான் கிழிச்சு போட்டு. நிறைய பெண்கள் ஆண்களை பார்த்துட்டு, அதனாலதான் சொல்றேன், பல PhD படிச்ச பெண்களை பார்த்துட்டேன், கணவனை விட்டுட்டு இளைப்பாறுதல் இல்லாம இருக்காங்க. நிறைய ஆண்களை பார்த்துருக்கிறேன், மனைவியை விட்டுட்டு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க. பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நார்கோயில்காரர் ஒருத்தர் பழைய வியாபாரம் பண்ணுவார். பழைய இரும்பு பித்தளை இரும்பு பேப்பர்லாம் எடுப்பாரு. எப்பவும் தண்ணியில தான் இருப்பாரு. எப்பவும் தண்ணியில இருப்பாரு. ஆனா நிதானமா இருப்பாரு. இப்ப நான் ஒரு நாள் அவர்கிட்ட சுவிசேஷம் சொன்னேன், ஏன் இப்படி குடிச்சிட்டு எப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, இதுல என்ன? சார், எனக்கு ஒரு மனைவி இருந்தாங்க சார், செத்து போயிட்டாங்க சார். அன்னையில இருந்து என் வாழ்க்கைய நான் இல்லாம போயிடுச்சு சார். அன்னைக்கு தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். என் மனைவி, எனக்கு குழந்தை இல்லை, என் மனைவி எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் குடிக்கலையே. அப்போ என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, செத்துட்டு போயிட்டா. நான் இப்ப யாருக்கு சம்பாதிக்கணும்? அவர் கேட்கிற திரும்ப, நான் யாருக்கு சார் சம்பாதிக்கணும்? நான் யாருக்கு சேர்த்து வைக்கணும்? அதனால பகல் முழுது சம்பாதிக்கிறேன், நைட்டு நல்லா குடிக்கிறேன். எனக்கு அவன் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நான் ஒரு குவார்டர் பாட்டில வாங்கி அடிச்சிருந்தேன். அப்ப அந்த மனுஷனோட இளைப்பாறுதல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? செத்து போன மனைவி கிட்ட இருக்கு. அவ செத்து போனதுனால அந்த இளைப்பாறுதல் அவன் இழந்து போய் அவன் மதுபானத்தின் இளைப்பாறுதலை தேட ஆரம்பித்து விடுகிறான். தயவுசெய்து சொல்றேன், கர்த்தரோடு இருக்கிற உறவை, குடும்பத்தோடு இருக்கிற உறவை
அதற்குள்ளே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த ஆள் சரியில்லையா, விட்டுட்டு வந்துருமா, நம்ம பார்த்துக்கலாம். ஆமென். எந்த ஆளு புருஷன் சரியில்லைன்னா மகளை பார்த்து தாய் சொல்றா, தகப்பன் விட்டுட்டு வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துக்கலாம்? ஒன்னும் பார்க்க முடியாது, ஒன்னும் பார்க்க முடியாதுங்க. ஆம்பளைங்க நிறைய பேர் கிடைப்பாங்க, பொம்பளைங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. கணவன் ஒருத்தன் தான், மனைவி ஒருத்தி தான். பொம்பளை நிறைய இருக்கு உலகத்துல. நேசிக்கிறேன்பா, கை போட்டுக்கிறேன்பா, கால் போட்டுக்கிறேன்பா, உன் கூடவே பத்துக்கிறேன்பா, ஆனா அவன் மனைவி ஆக முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, 5 பேர் இருந்தா 5 பேர் உனக்கு, இப்ப இருக்கிறவனு உனக்கு. ஏன்? ஆம்பளை என்ன புருஷன் தானே. ஆம்பளை புருஷன் அல்ல, மனைவிக்கு சொந்தக்காரன் தான் புருஷன். பெண்கள் எல்லாம் மனைவி அல்ல, புருஷனோடு கணவனோடு இணைக்கப்பட்டவள் தான் மனைவி. இன்னைக்கு கணவன் மனைவி உறவு உலக சந்தையில எப்படி போச்சு? மலிஞ்சி போச்சு. தயவுசெய்து சொல்றேன், கணவன் மனைவி உறவுகளை வீட்டுகளுக்குள்ளே குச்சப்படுத்தி பேசி விடாதீர்கள். ஆமென், ஆமென். நீ எவ்வளவுதான் மோசமான ஒரு கேரக்டர் உள்ளவனா இருந்தாலும், மனைவி பிள்ளையோடு இளைப்பாறுதலா இருக்கிற பொழுது போகும்போது எதையாவது உன்னை வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னு ஆசை வருமே. அதே மனைவி பிள்ளைகளோட இளைப்பாறுதல் இல்லைன்னா, துட்டு இருந்தாலும் எதையும் வாங்கிட்டு போகிற மனசு வராது. ஏன்? இளைப்பாறுதல் இல்லை. அவ உள்ள போன உடனே கேட்பா, நான் உங்களை அதை வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் பதிலே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்க என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. அதே நேரத்தில் அவன் 1 வாங்கிட்டு வர சொன்னா 4 வாங்கிட்டு போவான். ஏங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இளைப்பாறுதலா இருக்கும் போது 1 கேட்டா 4 வாங்கிட்டு போவான். ஏங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நீ பரோட்டா சாப்பிடாட்டா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவான்னு பார்த்தேன். ஆமே. அதனாலதான் 2 பரோட்டாவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி. ஏங்க நான் 1 தானே சாப்பிடு. இல்லடி, நீ இது இல்லைன்னா அது சாப்பிடு. ஏன்? நீங்க இளைப்பாறுதல் இருக்கும் போது பரோட்டா கேட்டா ஃப்ரைட் ரைஸ் அடிஷனலா கிடைக்குது. அதே நீங்க இளைப்பாறுதல் புருஷ மனைவிக்குள்ள இல்லைன்னா பரோட்டா கேட்டா அடிதான் கிடைக்கும். அதே கணவன் சொல்லுவான், இருக்கிறத தின்னுட்டு தூங்குறத விட்டுட்டு பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸுமா மண்ணாங்கட்டியுமா. சரி, ஏன் இந்த வார்த்தை உண்டு வாயிலிருந்து வருது? அவனுக்கு தேவையான இளைப்பாறுதல் அங்கே இல்லை. அந்த மனைவி அந்த புருஷனை தனக்கு ஆதரவா நினைக்க முடியல. ஏன்? அங்க என்ன இல்லை? அவளுக்கு இளைப்பாறுதல் குடும்பத்துக்குள்ள சுரந்து வந்து கொண்டிருக்கும். நாவல தண்ணி சுரந்து வருதா இல்லையா? அதே போல சாகர வரைக்கும் கணவன் மனைவி உறவுல ஒரு சந்தோஷம் சுரந்து வரும், ஒரு சமாதானம் சுரந்து வரும், ஒரு நீரூட்டு சுரந்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப நாவு சாவுதோ அன்னைக்குதான் அந்த நாட்களை தண்ணி சுரக்கிறது என்ன செய்யும்? நிற்கும். அதே போல கணவன் மனைவி உறவுல நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அங்க வருகிற இளைப்பாறுதல், அங்க வருகிற சந்தோஷம், அங்க வருகிற சமாதானம் அப்படியே நாட்களை தண்ணி ஊறுற மாதிரி அவைகள் சுரந்து வந்து கொண்டிருக்கும். குடும்ப சமாதானத்தில் இருக்கிற இளைப்பாறுதலை இன்னைக்கு அநேக தூக்கி எறிகிறோம். வேண்டாம். கர்த்தரோடு உறவாடுங்கள். 2வது குடும்பத்தோடு. 3வது ஆண்டவர் சொல்றார், வாசிங்களேன். சங்கீதம் 127:3 எழுதுறார். என்ன எழுதுறார்? சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. இந்த வசனத்தை சொல்ற அதே இயேசு சொல்றார், நீங்கள் புசிப்பை குடிப்பை குடித்து சொல்லுகிற அதே தேவன் சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்கள் பரமபிதா. 3வது உங்களுடைய இளைப்பாறுதல் பொருளாதாரத்தை மையமாய் வைத்து நமக்கு வந்து கொண்டிருக்கும். பொருளாதாரத்தை மையமாய் வைத்து வருகிற இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். உங்க பைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் இருக்கும்? குசியா இருக்குமா?
ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போறீங்க, ஒரு 10,000 ரூபாய் பைக்கில் வச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க நடை, உங்க சட்டை காலரு, உங்க முந்தாணி, உங்களுடைய சேலை, உங்களுடைய தலை சீவுறது எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்படி போறீங்க? நீங்க கெத்தா போறீங்க. இதே நேரத்துல அங்க பிறகு இங்க பிறகு பஸ்ஸுக்கு மாத்திரம் 100 ரூபாய் எடுத்துட்டு போனா சேலை பறக்குமா? முந்தாணி பறக்குமா? தலை சீவனது பறக்குமா? இல்ல அவர் தான் காலர் எப்படி தூக்கி விட்டு போவாரா? இருக்கிறதுல ஒரு பழைய பேண்ட், ஒரு சட்டையை போட்டுட்டு ஒரு சேலையை கட்டிட்டு கழுத போனவேன்னு போவோம். ஏன்னா இப்ப என்ன இல்ல? பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வர. இது வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். இயேசு மாத்திரம் இளைப்பாறுதலை தருவார் என்று நம்பி நீங்கள் ஏமாந்து போவாதீர்கள். இயேசுவும் இளைப்பாறுதல் தருவார். அவர் கொடுத்த குடும்பமும் இளைப்பாறுதல் தரும். அவர் நமக்கு வச்சிருக்கிற அதிகாலை வேளையில் தரிக்கிறதும் இளைப்பாறுதல் தரும். ஏன் காலையில வேலைக்கு போகணும்னு சொல்றாரு? ஏன் உழைப்பை பற்றி ஆண்டவர் வேதத்தில் சொல்றாரு? சம்பாதிக்கிற பலன் தருவனே ஆண்டவர் சொல்றாரு. அதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறாரு. இயேசுவோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, சம்பாதிக்காம இருந்தா இளைப்பாறுதல் கிடைக்குமா? இல்ல கர்த்தர் 24 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார் அப்படின்ட்டு மனைவிட்டு சொல்லிட்டு வீட்டு கட்டிலே நீங்கள் படுத்து கிடந்தா அடிதான் கிடைக்கும். ஆமென். ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் மனைவி சொல்லுவா, ரெஸ்ட் எடுத்தது போதாதா, இந்த மாசமாவது வேலைக்கு போலாமே. ஆமென் ஆமென். கை கால் விழுந்தவன் சரியான மனைவி சொல்லுவா, எங்க ஒரு வருஷமா இப்படியே படுத்து படுத்து எழும்புறீங்களே, ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது போக கூடாதா? இந்த மனைவி எதை எதிர்பார்க்கிறாள்? அந்த குடும்பம் எதை எதிர்பார்க்கிறது? அந்த மனம் எதை எதிர்பார்க்கிறது? பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறது. வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லலாம். பொருளாதாரத்துக்குள்ள இளைப்பாறுதல் இருக்குது. அதனாலதான் 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்த பொழுது மீதி துணிக்கைகளை கட்டி எடுத்துட்டு வர சொல்றார். சேமிப்பு ரொம்ப முக்கியம். கடன் வாங்குறதை விட சேமிக்க பழகுங்க. அதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமென். செலவு பண்றதுக்கு கவனமா இருங்க. சேமிக்கிறதுக்கு தீவிரமா இருங்க. இயேசு எல்லா இளைப்பாறுதலையும் தந்து விடுவார். அதனால எனக்கு மனைவி வேண்டாம், புருஷனும் வேண்டாம், உழைப்பு வேண்டாம் அப்படின்னா நாய் கூட மதிக்காது. இப்ப வேற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். படுத்து கிடக்க முடியுமா? கர்த்தர் என்ன தினம் உழைக்க வைக்கணும்னு விரும்புறாரு. தினம் நீ பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும்னு விரும்புறாரு. சேமிக்கிறதுக்கு பெண்களும் ஆண்களும் போட்டி போடுங்க. வீட்டுல 10 ரூபா ஆனாலும் சரி, புருஷனுக்கு தெரியாம மனைவி சேமிங்க, மனைவிக்கு தெரியாம 2 பேருக்கு தேவைப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுத்து பாருங்க. அங்கே ஒரு இளைப்பாறுதல் வரும். ஏன்? கையில என்ன இருக்கு? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மொய் எழுதுறதுக்கு பணம் இருந்தாலே ஒரு இளைப்பாறுதல் தானே. ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போறோம், கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தா இளைப்பாறுதல் தானே. ஒரு பிரதேச வீட்டுக்கு போகிறோம், விரும்பின ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா இளைப்பாறுதல் தானே. சொந்தக்காரங்க ஒருத்தர் வராங்க, கறி மீன் முட்டை வாங்கி சமைச்சு கொடுத்து அவங்களை சந்தோஷமா அனுப்பினா இளைப்பாறுதல் தானே. ஒரு தாய் தப்ப உங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களை கவனிச்சு அவங்க கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து சந்தோஷமா அனுப்பினா ஒரு இளைப்பாறுதல் தானே. பொருளாதாரத்துக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கிறது. வேதம் அதை போதிக்கிறது பல வசனங்களிலே. இயேசுவே இளைப்பாறுதல் தருவார் என்று சொல்லி அதை ஒரு பாயிண்ட் பிடிச்சிடாதீங்க. கர்த்தர் இளைப்பாறுதலை அவருக்குள்ள வச்சிருக்கிறார், குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறார். 3வது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார்? அதுதான் அவர்கள் இளைப்பாறுதல். இத்தனை மாசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய ரஷ்யா தள்ளாடுது, இஸ்ரவேல் தள்ளாடாம இருக்கு. ஏன்? பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது. பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது.
இந்த இளைப்பாறுதல் பொருளாதாரம் தரவில்லை, பொருளாதாரத்துக்குள்ள இளைப்பாறுதலை வைத்தவர் ஆண்டவர். பொருளாதார இளைப்பாறுதல் தருது என்று நான் பிரசங்கிக்கவில்லை, பொருளாதாரத்துக்குள்ள இளைப்பாறுதலை வைத்தவர் கர்த்தர். அதனாலதான் சோம்பேறி ஆகாத என்றாரு, அதனாலதான் நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள் என்று சொல்றார், அதனாலதான் நீ அதிகாலை வேளையில் எழும்பி உழைக்கணும்னு சொல்றார், அதனாலதான் நேரப்பட வேலையில் தரிக்க வேண்டும் என்று சொல்றார், அதனாலதான் உன் வேலையில் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்றார். ஆமென். பொருளாதாரத்திலே இளைப்பாறுதலை வைத்தவர் கர்த்தர். ஆமென். முதல்ல உங்களுடைய இளைப்பாறுதல், வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் எங்க இருக்கிறது? தேவனுடைய உறவுல. இரண்டாவது குடும்ப உறவுல. மூணாவது பொருளாதாரத்தில். நாலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க, யோபு 36:16 வாசிங்களேன். யோபு 36:16. அதேதான் வாசிங்க. ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கிறோம். நம்முடைய புசிப்பு குடிப்புல ஒரு இளைப்பாறுதல் இருக்குதுங்க. நம்முடைய புசிப்பு குடிப்புல என்ன இருக்கு? அதனாலதான் ஆண்டு சொன்னால், புசிப்பு குடித்து கவலைப்படாதிருங்கள், வஸ்திரம் உடுத்துவதை பத்தி என்ன செய்யாதிருங்க, அது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறா. நீங்க என்ன சாப்பிடு, புசிப்பு குடிப்புல ஒரு இளைப்பாறுதல் கண்டிப்பா இருக்குது. தேவனுடைய பிள்ளை யோபுக்கு சொல்றா, உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்கும். தினம் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆயிரும்? இளைப்பாறுதலே. எல்லா வெரைட்டிஸையும் மாத்தி 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 சாப்பிடும் போதுல என்ன இருக்குது? ஒரு நாள் ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, எப்படி இருக்கும்? சமையல் பண்ற விதமே வேறமா இருக்கும். ஆமென். ஒரு கோழிக்கறி, ஒரு மாட்டுக்கறி எடுத்து நீங்கள் சமையல் பண்ணா சண்டேனாலே ஸ்பெஷல். ஏன்? காலையிலே போய் ஆட்டுக்கறியில நின்று ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து சமைச்சா அவன் சந்தோஷமா சாப்பிட்டு மத்தியானம் தூங்கிடுவான். என்னையா சாப்பாட்டுல என்னையா இருக்கு? அது தொண்டைக்கு கீழே போனா நரகள் தானே, ஆனா அதுல இளைப்பாறுதல் இருக்குது. அந்த புசிப்பு குடிப்புல இளைப்பாறுதல் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். அதனால புசிப்பை குடிப்பை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீர்கள். காகங்களை போஷிக்கிறவர், கூப்பிடுகிற காகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கடலிலே திமிங்கலத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜந்துகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு சிங்கத்துக்கு ஆகாரம் இல்லைன்னா அது வெறித்தனமா இருக்கும். அதே சிங்கம் ஆகாரம் சாப்பிட்டு படுத்திருந்தா நீங்க பக்கத்துல போனா கூட என்ன செய்யாது? ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அது இளைப்பாறுதலா இருக்கு, புசித்து குடித்து. நீ அதுக்கு தேவையில்லை. அதனாலதான் ஆண்டு சொன்னார், பசியா இருக்கிறவனுக்கு கசப்பானது எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும். புசித்து திருப்தியா இருக்கிறவனுக்கு தித்திப்பா இருக்கிறது எப்படி இருக்குமா? கசப்பா இருக்குமா? ஏன்? பைபிள்ல தான் எழுதி இருக்கு. புசிக்கிற ஆகாரத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க அறிந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க இளைப்பாறுதலை சாத்தான் திருடவே முடியாது. ஆனா இன்னைக்கு சாத்தான் அந்த ஆகாரத்தின் வகையெல்லாம் சீர் இல்லாம குழைத்து போட்டு இருக்கிறான். எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிடுங்க, எங்கேயாவது சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ள ஆகாரத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டு பழகுங்க. பொருளாதாரத்தை வீட்டுக்குள்ள வச்சு பாருங்க. குடும்ப உறவை பாதுகாத்து பாருங்க. தேவனோடு இருக்கிற உறவை பாதுகாத்து பாருங்க. அந்த இளைப்பாறுதல் தேட வேண்டாம், அது உங்க வீட்டுக்குள்ள இருந்து போகாது. அதனாலதான் காந்தியே சொன்னார், கந்தையானாலும் கசைக்கு கெட்டு கூழானாலும் அந்த ஆகாரத்துக்கு மதிப்பு கூட. ஏன்னா அதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை உன் தேவன் வச்சிருக்கிறார். வானத்திலிருந்து மன்னா பொழியுது, அதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. என்ன புசிக்கிறவன் மரிப்பதில்லை என்று சொன்னார். அந்த ஆகாரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் காலையில என்ன சமைக்கணும், மதியானம் என்ன சமைக்கணும், நைட் என்ன சமைக்கணும்னு திட்டமிட்டு
செயல்படுங்க. காலையில எழும்பி 9 மணிக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும்னா புருஷன் 2 இழி இழுப்பான். அவன் குழந்தை சொல்லி, ஏமா மணி 9 ஆச்சு இன்னும் சமைக்கலையா? அவன் சொன்ன என்ன சமைக்கலன்னு தெரியல. அப்ப நீ இருந்தே பிரயோஜனம் இல்லை. சரி, நீங்க நேற்று இரவே சொல்லுங்க, நாளைக்கு காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட் நீங்க பிளான் பண்ணி சமைச்சீங்கன்னா அந்த உணவு சமைக்கிற நேரமும் இளைப்பாறுதலா இருக்கும், சாப்பிடுற நேரமும் நீங்க தூங்குற நேரமும். ஆகாரத்துக்குள்ள இளைப்பாறுதலை வைத்துதான் தேவன் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இயேசு மாத்திரம் போதுன்ட்டு விட்டுறாதீங்க. இயேசுவும் வேணும், குடும்பமும் வேணும், பொருளாதாரமும் வேணும், ஆகாரமும் வேணும். நான் எப்பவுமே நிதானமா போதிக்கிறேன், ஒரு பக்கமா நான் போதிக்கல. இயேசுவை முக்கியப்படுத்துறேன் இல்லைன்னு சொல்லி, அவ தந்ததையும் முக்கியப்படுத்துகிறேன், பிதாவையும் முக்கியப்படுத்துகிறேன், பிதா தந்த இயேசுவை முக்கியப்படுத்துகிறேன், அவர் தந்த ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறேன். அவரும் நமக்கு தேவை, அவர் கொடுத்த குடும்பமும் நமக்கு தேவை, அவர் கொடுத்த பொருளாதாரமும் நமக்கு தேவை, அவர் கொடுத்த புசிப்பும் குடிப்பும் நமக்கு தேவை. இதெல்லாம் இல்லாம உங்களால இளைப்பாறுதலா வாழ முடியாது. என் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம் சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணுவேன் என்று விசுவாசியாதிருந்தால், எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு இருந்தால் மனதில் இளைப்பாறுதல் இருக்கும். எதிர்காலத்தை குறித்து தெளிவு, எதிர்காலத்தை குறித்த பிளான் இப்பமே வரணும். அந்த காலத்தில் அரசாங்க வேலையை ஏன் விரும்பினாங்க? ரிட்டையர்ட் ஆனா சாகிற வரைக்கும் பென்ஷன் வரும். மகனை நம்ப வேண்டாம், மகளை நம்ப வேண்டாம், மருமகனை நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டிய அவசியம். மாசான பேங்க் பென்ஷன் வரும். அரசாங்க வேலையை விரும்பினாங்க. அதனாலதான், ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனாலதான் சொல்றார், ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காணுவேன் என்று அப்ப எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு இப்பமே வரணும். நீங்க நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த தெளிவே இல்ல. உலக மக்களுக்கு தெளிவு இருக்கிறதே. ஏன் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறான்? ஏன் கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை தொடங்குறான்? என் எதிர்காலம் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு இடத்தை வாங்கி ஒரு குடிசையாயிலும் போட்டு உட்கார்ந்துக்கிறான். ஏன்? மழையானாலும் வெயிலானாலும் கஞ்சி குடிச்சிட்டு அங்க என்ன செஞ்சுக்குவோம்? படுத்துக்கொள்ளுவோம். எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு வருகிறது. மரம் வச்சு தண்ணி ஊத்துவான்னு சொல்லிட்டு படுத்து கிடந்தா ஒன்னும் பிரச்சனை, அதெல்லாம் தெளிவு வராது. ஆண்டவர்கிட்ட எதிர்காலத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஒரு எதிர்பார்ப்பும் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், என்னை முதிர் வயதிலும் கைவிடாதீரும். எதிர்காலத்தை குறித்து தெளிவா இருக்கான். எனக்கு பலவீனம் வரும் பொழுது என்னை கைவிடாதீரும். எதிர்காலத்தை குறித்து தெளிவா இருக்கான். எத்தனை பேர் எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்றீங்க? இப்ப நடக்கிற வேலையே முடிஞ்சா போதுன்னு நினைக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்து இப்பமே ஒரு அதிக ஜெபம் தேவைப்படுகிறது. நான் இன்னைக்கு 40 வயசுல இருக்கிற பலன் 45 வயசுல வராது. 45 வயசுல இருக்கிற பலன் 60 வயசுல வராது. அப்போ ஆண்டவர்கிட்ட இப்பமே ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியில நான் எத்தனை காலம் வாழுகிறேனோ அத்தனை காலமும் என்னுடைய எதிர்காலத்தை நீங்க பொறுப்பெடுத்து ஒரு தெளிவா நடத்துங்க ஆண்டவரே. ஆனா நாம என்ன ஜெபம் பண்றோம் தெரியுமா? நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றது உலகத்துல எல்லாம், இவன் கையில என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. யார் கையில? புருஷன் கையில. இந்த ஆள் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. அவர் சொல்ல, இவன் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்ல, என் பையன் மருமகா கையில என்ன ஒப்பு கொடுத்துறாது. இல்ல, நிறைய பேருடைய ஜெபமே என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு பெரிய ஜெப குறிப்பு என்ன, நான் எந்த காலத்திலும் என் மருமகா கையில கத்தரன்னு ஒப்பு கொடுத்துடக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஐயா, உறவுன்னா அதுதானே, அதுல தானே நீங்க மாட்டி இருக்கிறீங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாது, அதுதானே விதிவிலக்கு. ஆமே. அதனால தயவு செய்து சொல்றேன், தேவனோடு இருக்கிற உறவை விட்டுறாதீங்க, குடும்பத்தோடு இருக்கிற உறவை விட்டுறாதீங்க, பொருளாதாரத்தை
நிர்விசாரமா ஹேண்டில் பண்ணாதீங்க. மூணாவது, புசிப்பையும் குடிப்பையும் விட்டுறாதீங்க. நாலாவது, அஞ்சாவது என்னது? உங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்துக்காக ரொம்ப ஜெபிக்க வேண்டும். நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும். புருஷர்கள் தங்களுடைய உழைப்பின் நாட்களிலே எதிர்காலத்தை குறித்த மனது கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சமாயிலும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தெளிவு இருக்கணும். இல்லைன்னு வச்சீங்களேன், கைவிடப்பட்டு விடுவோம். ஏன் அந்த எதிர்காலத்தை குறித்த தெளிவு வேணும்னா, அந்த 5 ஸ்திரீகள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த தெளிவே உங்களுக்கு இல்ல. கொஞ்சம் என்ன எடுத்துட்டு போயிருக்கலாமே, தெளிவு இல்ல. அவர் வருவார், பார்த்துக்கலாம். எவரு? அது 60 வயசு வந்தா பார்த்துக்கலாம். இப்ப நடத்தினவர் அப்பவும் அவர் தான் கொடுக்கிறார். 70 வயசுல உனக்கு தேவைப்படும் 50 வயசுலயே 200 ரூபா கொடுக்கிறாரு. 100 ரூபா கேட்டா 200 ரூபா கொடுக்கிறாரு. 100 ரூபா எதுக்கு? எதிர்காலத்துக்கு வையன்னு தான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். நீ அந்த 100 ரூபாய்க்கு பரோட்டாவும் 100 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் ரெண்டையும் ஒரே நேரத்தில் 200 ரூபாய் காலி பண்ணிட்டு கத்தர் பார்த்துக்குவார்னு அவர் பார்க்க மாட்டார். அவர் அப்படி பார்க்கிற தேவன், அவர் ஒழுங்குங்கிறவமான தேவன். கிடைக்கும் போதெல்லாம் நீங்க மனம் போல செலவு பண்ணிட்டு எதிர்காலத்தை குறித்த திட்டம் தெளிவு எதுவுமே இல்லாம இருந்தால் நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, பலன் இருக்காது. நாளைக்கு இன்னொருவருடைய கையை நாம் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். ஆமென். உங்க இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க இருக்கு? தேவனுடைய உறவுல. 2வது, குடும்ப உறவுல. 3வது, 4வது, புசிப்பு குடிப்புல. 5வது, எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு. முழங்கால் போடுவோமா? ஆண்டவரை சொல்லுவோமா? இந்த 5 விதத்தில் இருக்கிற இளைப்பாறுதலை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எத்தனை பேர் இது கண்ணை துறங்களே? இந்த 5 வித இளைப்பாறுதலை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. இந்த 5 விதமான இளைப்பாறுதல் என்கிட்ட இருக்கு பாஸ்டர். கர்த்தருடைய இளைப்பாறுதல் என்கிட்ட இருக்கு, குடும்ப இளைப்பாறுதல் என்கிட்ட இருக்கு, பொருளாதார இளைப்பாறுதல் இருக்கு, புசிப்பு குடிப்பு இளைப்பாறுதல் இருக்கு, எதிர்காலத்தை கொடுத்த நம்பிக்கையின் இளைப்பாறுதல் இருக்கு. எத்தனை பேர்ட்ட இருக்கு? யார்ட்டையுமே இல்லையா? என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அப்ப இயேசு உங்களுக்கு எதுக்கு தான் தேவை? இயேசு உங்களுக்கு எதுக்கு தான் தேவை? பிராங்க்லின் சொன்னார், பாஸ்டர் பிராங்க்லின் சொன்னார்னு வந்துட்டீங்களா? அனுபவிக்கணும் இயேசுவை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசு ஆராதனைக்குரியவர் மாத்திரமல்ல, நம்ம கூட வாழ விரும்புகிற ஒரு தெய்வம். உங்களை வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்த விரும்புகிறார். அதற்காக தான் தன்னை அர்ப்பணித்தார், குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்தார், உழைக்க பலன் தந்தார், புசிக்க குடிக்க உதவி செய்கிறார், எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கையை ஊட்டுகிறார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா கிறிஸ்தவம் வளராது. இந்த 5 இளைப்பாறுதலை அனுபவிச்சீங்கன்னா கிறிஸ்தவம் வளரும். நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லும் போது இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுவான். நீங்களே அப்பத்துக்கும் தண்ணிக்கும் கை நீட்டிக்கிட்டு இருந்தா எவன் ரட்சிக்கப்படுவான்? நீங்களே எதிர்காலம் நல்லா இல்லாம ஒரு அநாத ஹாஸ்டல்ல போயிருந்தா எவன் ரட்சிக்கப்படுவான்? எப்ப பாரு பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா எவன் ரட்சிக்கப்படுவான்? குடும்ப சண்டை உலகம் வரைக்கும் போகுதுன்னா எவன் ரட்சிக்கப்படுவான்? கர்த்தரோடு உறவு சரியில்லைன்னா நீங்க சொல்ற சுவிசேஷம் யாருக்கு தேவை? நிறைய பேருடைய குடும்பங்களோட பழகிறதுனால சொல்றேன். 5 விதமான இளைப்பாறுதல் இன்னைக்கு நிறைய பேர் இழந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு சொல்லுவோமா, எனக்கு இந்த 5 இளைப்பாறுதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் உங்களோடு இருக்கிற உறவை சாகர வரைக்கும் விட முடியாது. சாகர வரைக்கும், என் மரண வரைக்கும் உங்களோடு இருக்கிற உறவை என்னால விட முடியாது. சிங்கம் சாப்பிட்டாலும் சரி, அக்கினி சாப்பிட்டாலும் சரி, எனக்கு சாவுன்னு வர்ற வரைக்கும் என் பிதாவோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் வேதத்தோடு இருக்கிற உறவை என்னால விட முடியாது. அந்த உறவுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கிறது.
தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளில் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. என் மனைவியை விட முடியாது, என் புருஷன் என்னால விட முடியாது. என் மனைவி பலவீனமானவள் தான், என் புருஷன் பலவீனமானவர் தான், ஆனால் அவரை விட முடியாது. ஏனையா? என்னுடைய இளைப்பாறுதல் என் மனைவிக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னுடைய இளைப்பாறுதல் என் புருஷனுக்குள்ள வைத்திருக்கிறார். என்னால குடும்ப உறவை அழிக்க முடியாது, குடும்ப உறவை என்னால உடைக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள கர்த்தர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் தந்த பொருளாதாரத்தை நான் நிர்விசாரமாய் ஹேண்டில் பண்ண மாட்டேன். தேவையில்லாத வீண் செலவு பண்ண மாட்டேன். தேவையில்லாத இடங்களில் என்னுடைய பலத்தை நான் செலவழிக்க மாட்டேன். என்னுடைய பொருளாதாரத்துக்குள்ளே தேவன் ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். என் புசிப்பு குடிப்பு காரியத்தில் கர்த்தர் கவனமாயிருக்கிறது போல நானும் கவனமாயிருப்பேன். ஏனென்றால் அதற்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவனாயிருக்க மாட்டேன். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் ஜீவிப்பேன் என்கிற ஒரு மனத்தெளிவோடு நான் வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த நம்பிக்கைக்குள்ளே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு இந்த 5 இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவர்ன்னு சொல்லுங்க. இந்த 5 விதமான இளைப்பாறுதலை உடைய ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஒரு குடும்பமாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவால கிடைக்கிற இளைப்பாறுதல் மாத்திரம் உங்களை வாழ வைக்காது. உங்களுக்கு அவர் அமைத்து கொடுத்த குடும்ப இளைப்பாறுதல் தேவை. இந்த குடும்ப இளைப்பாறுதல் மாத்திரம் உங்களை வாழ வைத்து விடாது. பொருளாதார இளைப்பாறுதல், உழைப்பு தேவை. அது மாத்திரம் உங்களை வாழ வைத்து விடாது. புசிப்பு குடிப்பு ஒன்று தேவை. அந்த புசிப்பு குடிப்பு மாத்திரம் வாழ வைத்து விடாது. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தும். காரணம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதலை இப்படிப்பட்ட இடங்களிலே வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிக்க வேண்டிய முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அவர் நமக்கு சமாதானம் தந்தார். இரண்டாவது, வேதத்தை கரங்களிலே எழுதி கொடுத்து போயிருக்கிறார். அந்த வேத வசனத்துக்குள்ளே இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறபடி எல்லாம் கர்த்தரோடு உறவாடுங்கள், குடும்பத்தோடு உறவாடுங்கள். பொருளாதாரத்துக்காய் செவிமிக்க நீங்க உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். புசிப்பு குடிப்பு காரியத்தில் கவனமாயிருங்கள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு ஜீவனம் பண்ணுங்கள். உங்களை இளைப்பாறுதலை அசைக்கிறவன் ஒருவனும் கிடையாது. ஆண்டவர் நம்மோடு பேசினாரா? ஆண்டவர் பேசியிருந்த 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உயர்த்தி, கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த 5 இளைப்பாறுதல் வேணும்னு சொல்லுங்க. எழுப்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உட்கார விரும்புகிறேன். எனக்கு இந்த 5 விதமான இளைப்பாறுதல் எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. நான் அதை சுதந்திரித்து இந்த இடத்தை விட்டு, இந்த ஆராதனை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். இந்த இளைப்பாறுதல் இல்லாம நான் தூங்காமல் இருந்த நாள் உண்டு, தவித்த நாள் உண்டு, வேதனைப்பட்ட நாள் உண்டு, தனிமையிலே சஞ்சலித்த நாள் உண்டு. எனக்கு இந்த 5 விதமான இளைப்பாறுதலை உடையவனாய் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், தேவ ஜனத்துக்காய், தேவ சபைக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்குள் இருந்து வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் உழைப்பில் இருந்து வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் புசிப்பு குடிப்பில் அடங்கி இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் எங்களுடைய நம்பிக்கையின் எதிர்காலத்தை குறித்த தெளிவான ஜீவிதத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த இளைப்பாறுதலுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை சுதந்திரிக்கிற கிருபைகளை இந்த கால வேளையில் தருவீராக. இந்த சபை இளைப்பாறுதலோடு இருக்கட்டும். ஊழியங்கள் இளைப்பாறுதலோடு போகட்டும். இந்த ஜனங்கள் இளைப்பாறுதலோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.